ஏன்னா சில நேரங்களில் ஆனந்தராஜ் மேலே செம்ம கடுப்பு வருது. நான் மூஞ்சில் குத்திட்டுமா அப்படிங்கிற கோபம் வருது. ஏன்னா 2 வசனம் நலன் குமாரசாமி வசனங்கள் இதயத்தை தொடுகிறது. எல்லோருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தேனப்பா நல்லா நடிச்சிருந்தாரு, கருணாகரன் நல்லா நடிச்சிருந்தாரு. நடிகர்கள் எல்லோருமே நடிகைகளும் தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். குற்றவாளி நலன் குமாரசாமி மட்டுமே. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போது நாம் பார்க்க போவது வா வாத்தியார் படத்தின் திரை விமர்சனம். வா வாத்தியார் படத்தில் கார்த்தி, கிருத்தி ஷெட்டி, ஷில்பா மஞ்சுநாத், சத்யராஜ், ஜிஎம் கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். வில்லியம்ஸ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் நகுல் குமாரசாமி. இந்த படத்தை ஸ்டுடியோ குரீன் சார்பில் ஞானவேல் ராஜா தயாரித்திருக்கிறார். படத்தின் கதை என்ன? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் ராஜ்கிரண் நைட்டு 12:30 மணிக்கு போய் கதவை தட்டி குடியிருந்த கோயில் பாக்ஸ் குடியிருந்த கோயில் படத்தை போடுகிறார். படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பையன் பேரன் பிறக்கிறான். அந்த சமயத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறக்கிறார். புரட்சித் தலைவர் இறக்கும்போது ராஜகிரனுக்கு பேரன் பிறக்கிறாரு. வீட்டுக்கு பேரன் காலை தூக்கி பார்க்குறாரு. காலில் மச்சம். எம்ஜிஆருக்கு காலில் மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆராகவே தன்னுடைய பேரனை பார்க்குறாரு. அப்போ எம்ஜிஆரை தன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக ஆக்கணும் அப்படின்னு கார்த்திகை ஆக்குறாரு. கார்த்திகை எம்ஜிஆர் மாதிரியே சில வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, சிலம்பெல்லாம் கற்றுக்கிறாரு. ஆனால் கார்த்திக் சராசரி மனுஷன் ஆயிடுறாரு. டப்பு வாங்குறாரு. நல்ல மனசு, ஆனால் நிறைய சம்பாதிக்கிறார். சம்பாத்தியம் தெரிஞ்ச உடனே அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். அப்போது அந்த செய்தி பத்திரிகையில் வருது. ஆனால் அந்த செய்தியை மறைச்சிடுறாரு பேரங்கிட்ட கார்த்தி. அதுக்கப்புறம் தெரிய வருது. தெரிய வரும்போது ஏன் பேரனா எப்படி அவனை சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. ஆனால் கார்த்தியோட அப்பா தேனப்பா என்ன சொல்கிறாருன்னா, போயா லூசு, நீ எம்ஜிஆர் ரசிகன், ஆனால் அவன் எம்ஜிஆர் ரசிகன் இல்லை, அவன் சராசரி மனுஷன், நிறைய சம்பாதித்தான், அதனால அவன் சஸ்பெண்ட் ஆகிட்டான், இப்போ மறுபடியும் வந்துட்டான், சம்பாதிக்கிறான், விடு அப்படிங்கிறது. அப்படியே ஷாக் ஆயிடுறார் ராஜகிரண். இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவருடைய ஆன்மா வருது. உடனே திருந்தி விடுகிறார் கார்த்தி. இதுதான் கதை. இதுக்கு இடையில கிருத்தி ஷெட்டி ஆவி அமுதா, நிறைய பேர் தெரியாது. ஆவி அமுதானே தெரியுமா? உங்கள் அப்பா அம்மா செத்து போனவங்க ஆவிலாம் பேசும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு உங்கள் தாத்தா உன்னை நல்லபடியாக நினைக்கல, நீ திருந்தி வாழு, நீ கெட்டவனா முயற்சி பண்ணுறன்ட்டு கிருத்தி ஷெட்டி சொல்கிறாரு. ஸோ கிருத்தி ஷெட்டி கிட்ட ஒரு ஜிங்ஜக்கா டன்டனக்கா. அப்புறம் ஷில்பா மஞ்சுநாத் வில்லி, நம்ம சத்யராஜும் பல் வச்சுக்கிட்டு வில்லனாக வர்றாரு. இந்த படத்தில் கார்த்தி தன்னுடைய திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். ஆனால் அவருடைய வேட பொருத்தம் சரியில்லை. இதற்கு காரணம் இயக்குனர் நலன் குமாரசாமி. இதில் வேற எந்த யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்தி ஷெட்டி நல்லா கவர்ச்சி காட்டுறாரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் ஒன்றும் பெருசாக இல்லை. வில்லி ஷில்பா ஷெட்டியும் போகிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வில்லியம்ஸ் நல்லா ஒளிப்பதிவு செய்திருக்காரு. ஒரு ஃபேண்டசி படமாக இருக்கே தவிர இது ஒரு எம்ஜிஆர் ரசிகன் படத்தை பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா சில நேரங்களில் ஆனந்தராஜ் மேலே செம்ம கடுப்பு வருது. நான் மூஞ்சில் குத்திட்டுமா அப்படிங்கிற கோபம் வருது. ஏன்னா எம்ஜிஆர் அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாரு. ஏன் ஒரு இடத்துல ராஜகிரண் செத்து போயிருக்காரு. ராஜகிரண் எம்ஜிஆருடைய வெறியர் ரசிகர். அப்போ எம்ஜிஆர் வேடத்தில் வர்றவர் எவ்வளவு குலுங்கி அழணும், இல்லை சைலண்ட்டாக வந்துட்டு போகணும். எம்ஜிஆர் ட்ரெஸ்ஸில் எம்ஜிஆர் மாதிரி அப்படி சினிமாவில் மாதிரி நடிக்கிற ஆனந்தராஜ். ஏன் உனக்கு ஏன் இந்த வேலை,
எம்ஜிஆர் நீ பார்த்துருக்கியா? நான்லாம் எம்ஜிஆர்கிட்ட பழகினவன், எம்ஜிஆரை உயிருக்கு உயிராக இப்போவும் நேசிக்கிறவன், பச்சை குத்தி கொண்டவன். நீ வந்து ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் இருந்துட்டு அப்புறம் ஓடி போயிட்ட. இதுதானே? இன்னும் எம்ஜிஆரை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் நடிக்காதீங்கப்பா, அது பிடிக்காது. படத்தில் பிடிச்ச அம்சம் என்ன தெரியுமா? அங்கங்கே நிறைய புரட்சியாளர் எம்ஜிஆருடைய பாடல்களை போடுறாங்க, எம்ஜிஆர் படத்தை காட்டுறாங்க, எம்ஜிஆருடைய சினிமாவில் உள்ள காட்சிகள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது, எந்த குறையுமே இல்லை. ஆனால் ஒரு எம்ஜிஆர் வெறியனுடைய பேரை எம்ஜிஆருடைய ரசிகனாக மாறி எம்ஜிஆர் ரசிகர்களை கவர்வதற்கு முயற்சி செய்கிறார். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நலன் குமாரசாமி எம்ஜிஆருடைய ரசிகர்கிட்ட கேட்டிருக்கலாம், இல்லை எம்ஜிஆருடைய டெக்னிக் தெரிஞ்சிருக்கலாம். எம்ஜிஆரை பேரை சொல்லி அவருடைய புகழில் குளிர் காயன்னு நினைக்காதீங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், அவரை மாதிரி வேற ஒருத்தர் வரவே முடியாது. ஒரு எம்ஜிஆருடைய ரசிகன் ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம், மாங்குடி மைனர்னு விஜயகுமார் எம்ஜிஆர் ரசிகனை அடிச்சிருப்பார். வி.சி. குணாதன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம், அந்த படத்தை முடிஞ்சா பாருங்க. அதான் எம்ஜிஆர் ரசிகனுடைய கதை. அதை விட்டு போட்டு எம்ஜிஆர் ரசிகனுடைய உள்ளத்தை கவர்கிற மாதிரி இல்லை. அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சந்தோஷ் நாராயணன் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு, நல்ல பேக்ரவுண்டு மியூசிக்லாம் நல்லா போட்டிருக்காரு, பாட்டு நல்லா வருது. ஆனால் என்ன இருந்தாலும் பழைய பாடல்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர் பாடல்கள், இந்த படத்தை பாட்டை கேட்கும்போது அதை மட்டும் நல்லா உட்கார்ந்து கேட்கலாம், கைத்தட்டலாம். மற்றபடி எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியான கதை இல்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம். அதை சொல்லித்தான் ஆகணும். வா வாத்தியார், யார் வாத்தியார் இதில்? எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போடவும் இல்லை, எம்ஜிஆர் ரசிகன் மாதிரி காட்டிக்கொள்ளவும் இல்லை, மலைக்கிழர் மாதிரி ஒரு முகமூடியை போட்டால் போதுமா? ஏன்? நலன் குமாரசாமி அவர்களே, தயவு செய்து அடுத்த படம் நல்ல படமாக எடுங்க, பெஸ்ட் ஆஃப் லக், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரசிகர்கள் பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எம்ஜிஆர் ரசிகர்கள் ரத்த கண்ணீர் விட்டுருவாங்க. கோபத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த திரையை கிழிக்காமல் பார்த்துதுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள். வேற என்ன நான் சொல்றது? வா வாத்தியார், வாத்தியாரே மேலே இருக்கீங்க, இவர்களை எல்லாம் மன்னியுங்கள். ராஜ்கிரண் பின்னிருக்காருங்க, சும்மா சொல்லக்கூடாது. ராஜ்கிரண் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நான் எம்ஜிஆர் ரசிகனா ஒரு படம் பண்ண போகிறேன், அதுக்கான கதையை நான் வச்சிருக்கேன்னு சொன்னார். அவர்கிட்டவையாவது அந்த எம்ஜிஆர் கதையை வாங்கி செஞ்சுருந்தா ஓரளவு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ராஜ்கிரண் சாதாரண பாமர ரசிகருடைய இதய துடிப்பை அறிந்தவர். ராஜ்கிரண் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இந்த நட்டை விட பாவனெல்லாம் இந்த வயதிலும் 75 வயசுலையும் பின்னி படம் எடுத்திருக்கார் ராஜ்கிரண். இந்த படத்தை எம்ஜிஆர் ரசிகர்கள் ராஜ்கிரனை கொண்டாடுவார்கள். சத்யராஜ் வில்லை ஆரம்பத்தில் இந்த படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சியை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு ஆரம்பத்தில் பல்லு பெருசாக இருந்தது, நான் சிவகுமார்கிட்ட போய் கேட்டேன். உடனே மந்தவெளியில் ஒரு டாக்டர் சொன்னார், அப்படியே பல்லு அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்ததுன்னாரு, அப்படியே வெள்ளை இது விழுந்துக்கிட்டே இருந்தது, அப்பவும் பல்லு குறையலை. எனக்கு அந்த பல்லு தூக்கலாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. ஆனால் சிவகுமார் என் பல்லை குறைக்கிறதுக்கு வழி பண்ணார். அவர் பையன், அவருடைய மகன் இந்த படத்தில் மறுபடியும் பல்லை பெருசாக வச்சுருக்காரு. அது ஒரு வித்தியாசம். வில்லன் சத்யராஜ் யார்? முதலமைச்சர் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா எல்லாம் வந்தாங்க. இந்த இது வேறு மாதிரி இன்னொரு முதல்வர் ஆட்சியில் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதேமாரி அரசியல்வாதினா நடிப்பு தாயா அப்படிங்கிற மாதிரி வசனங்கள், அந்த 1-2 வசனம் நலன் குமாரசாமி வசனங்கள் இதயத்தை தொடுகிறது. எல்லோருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தேனப்பா நல்லா நடிச்சிருந்தாரு, கருணாகரன் நல்லா நடிச்சிருந்தாரு. நடிகர்கள் எல்லோருமே நடிகைகளும் தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். குற்றவாளி நலன் குமாரசாமி மட்டுமே.